What's the plan for today, bro? Oh, please carry on. Emotional damage. எப்படி வந்த நீ? அப்படி உள்ளே வந்துட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக போய் எங்கேயாவது விட்டியா? அந்த அதான் அதுக்கு அடுத்தது. ஓகே. Few moments later. European cars. அப்படியே கொடுத்துருவானா இல்லை எப்படி சும்மா கேட்பாங்க முன்னாடி என்ன வச்சுருந்தீங்க. இது நானா என் காசு வாங்குறேன்ட்டு நான் பண்ணுற ஒரு லெவலான வேலை.
கேக்குதா? ஸோ அப்புறம் சிரிப்பா வருது. 5th year, 5 years of ownership review. ஆமா. ஸோ ஆஸ் அ டைகுன் ஓனராக உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இந்த காருக்கு? ப்ரோஸ்னால் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதான் ஹைவேல வந்து ஈஸியாக வந்துட்டு லைக் ஓவர்டேக் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் பவர். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கும் பவர். நீங்கள் அந்த ஒரு லேக், அந்த கியர் ஷிஃப்ட் லேக் எதுவுமே தெரியாது. அதே மாதிரி இது ஸ்டீரிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டோர் பேனல்ஸும் சரி, இதுவும் சரி. ஸோ இதுதான் ப்ரோஸ்னா. மற்றபடி கான்ஸ்னா லைக் மைலேஜ் ரொம்ப பேடாக இருக்கும். எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ்? நீங்கள் ஷெல்லில் பெட்ரோல் போட்டிங்கன்னா 13 to 14, பட் நீங்கள் நார்மல் பெட்ரோல்லாம் போட்டிங்கன்னா 7, 8, 9 இவ்வளோ தான் வரும். ஹைவே ஆர் சிட்டி? அண்ட் ஹைவேல 10-11 புஷ் பண்ணலாம் நீங்கள். அதர் பெட்ரோல் பங்க்ஸ்னா? அதர் பெட்ரோல் பங்க்ஸ்னா ஷெல்னா 15 கிட்ட புஷ் பண்ணலாம். 15 கிட்ட. ஆனால் இப்போ நீங்கள் ஷெல்ல போடுறதும் வந்து வேல்யூ மாதிரி தெரியல, ஏன்னா 125 ஆயிடுச்சு பெட்ரோல். ஓகே. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு லைக் மெயின் கான் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரோட குவாலிட்டிலாம் ரொம்ப புவராக இருக்குது. இது வரைக்கும் 3 times வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. வைப்பரில் இருக்க ரப்பர்ஸும் சரி, ஆனால் மெயினாக வைப்பரில் இருக்க ரப்பர்ஸ் தான், அது மாற்றியாச்சு. 3 times மாற்றியாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி i20 வச்சுருந்தோம். i20ல் இது வரைக்கும் மாற்றினதே கிடையாது. நாங்கள் 7 years வச்சுருந்தோம். 7 years கார் வச்சதில் நாங்கள் இந்த ரப்பர் மெட்டீரியல்ஸ் எதுவுமே மாற்றினது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசி. இப்போ ஏசி நீங்களே பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் ஃபுல்லில் வச்சாதான் உங்களுக்கு அது த்ரோ உங்களுக்கு மேலேயே அடிக்கும். இல்லைனா நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதை ஃபுல்லில் வச்சா அந்த சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகும். ஸோ அந்த இது 3 வந்து மேஜர் கான். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் சரி, கண்ட்ரோலும் சரி, அதே மாதிரி பிரேக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கனெக்டடாக தெரியும் நமக்கு. இப்போ நம்ம அழுத்துறோம் அப்படின்னா ஷார்ப்பாக எங்கேயுமே இருக்காது, ஃபுல் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது ஹில்ஸில் வந்துட்டு ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஹில் அசிஸ்டோட வந்துடும். ஸோ அந்த எந்த இஷ்யூவும் இது இருக்க ஃபேஸ் பண்ணதில்லை. ஹில்ஸில் அந்த ஸ்டீப் இதில் ட்ரைவ் பண்ணும்போது எந்த இதுவும் வந்ததில்லை. ஈஸியாக அது புல் பண்ணிடும். ஓகே. இப்போ நியூவாக ஒருத்தர் வந்து இந்த டைகுன் வாங்க போகிறான்னா வாட் ஹி நீட்ஸ் டு நோ அபவுட் இட்? அதான் லைக் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம் ஃபுல் செகண்டில் கம்பேர் டு, ஐ மீன் அதிகம் இந்த சென்ஸ் ஹுண்டாய் இல்லை மாருதி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகம். ப்ளஸ் சர்வீஸ் வந்து அவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ் சர்வீஸ் சென்டர்ஸ் தான். இப்போ டொயோட்டா தான் வந்து பெஞ்ச் மார்க்னா இவங்கெல்லாம் அது வெல் பிஹைண்டில் தான் இருக்காங்க. இது ரெண்டு கேஸ் இது பண்ணோம். ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் வந்து அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா 10 to 12,000 கிட்ட வரும். ஓகே. ஜென்ரல் சர்வீஸ்க்கு சும்மா ஆயில் சேஞ்சு, ஏர் ஃபில்டர் மாற்றி, அதோட லேபர். இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது வாஷ் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா 2,000 3,000 கிட்ட எல்லாமே ஆட் ஆகும். ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா லைக் அவங்க மெயினாக இதை எது கன்சிடர் பண்ணி வரலாம்னா, பின்னாடி உட்காரங்களுக்கு கொஞ்சம் லெக் ரூம் நல்லாயிருக்கும், ஸ்பேஸ். ஆனால் வந்து வித்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். கரெக்டாக அளவுக்கு உங்களுக்கு காரோட வித்து வந்து இருக்காது. பட் பின்னாடி உட்காரங்களுக்கு லெக் ரூம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பின்னாடி உட்காரங்களுக்கு ஏசி த்ரோவும் அதே மாதிரி அதே இங்கே சொன்ன இஷ்யூ தான் அதில் கம்மியாக இருக்கும். பட் அது லேட்டஸ்ட் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து ஓகே, அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை இவங்க சிட்டி பர்பஸ்க்கு தான், இது மோஸ்ட்லி ஹைவேல எடுக்கிறதுனா இந்த வண்டி வாங்கலாம். ஆனால் சிட்டியில் வந்து இவ்வளோ பெரிய கார், ஐ மீன் ரொம்ப பெரிய கார் இல்லை, பட் இதோட லென்த் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இது இருக்கும். அதுக்கு நீங்கள் ஹேட்ச்பேக்கே ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே வர ஹேட்ச்பேக்ஸ் இது கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இருக்குதான். இதுவும் ரொம்ப அதிக கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இல்லை. 5 பேர் உட்காந்து ஒரு இப்போ நீங்கள் இந்த முகப்பேர் அந்த சைடில் இருக்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் போனீங்கன்னா தட்டும் தான் கீழே. அவனுங்க ஒரு மலை மாதிரி தான் போட்டிருப்பானுங்க. அது வந்து நம்ம எஸ்யூவி ஃபீல்லாம் வந்து இருக்காது. வந்து இது ஒரு கிராஸ் ஓவர், எஸ்யூவின்னு சொல்லக்கூடாது, ஒரு கிராஸ் ஓவர். பட் நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்கும். அந்த பஞ்சு ஓட்டும் போது அந்த பிக்கப் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஜெர்மன் கார் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஜெர்மன் கார் தான். அது ஆடியோ சிஸ்டம், இன்ஃபோடைன்மெண்ட், ஆடியோ சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து மிட் வேரியன்ட்டு. இதில் வந்து 6 ஸ்பீக்கர் சிஸ்டம் வரும். இதே நீங்கள் இல்லை இதில் 6 ஸ்பீக்கர் சிஸ்டம் வரும். டாப் வேரியன்ட் போனீங்கன்னா அதில் 7 ஸ்பீக்கர் வரும். லைக் அது இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இதுவே வந்துட்டு மோர் தென் எனஃப்னு தான் எனக்கு தோணும். ஓகே. ஸோ ஏன்னா இங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, உங்களுக்கு சாங்ஸ் வந்து நல்லாவே அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்.
ஓகே. அதே மாதிரி இது இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த இது ஒரு ட்ராபேக்காக மேபி இருக்கலாம் உங்களுக்கு, ஏன்னா இது ஃபுல்லாக இது டச்சு. இந்த டச் சிஸ்டம் வந்து நீங்கள் இப்போ ஒரு குழந்தெல்லாம் ஃப்ரண்ட்டில் உட்காருதுன்னா நீங்கள் ஏசியெல்லாம் மறந்துடணும், ஏன்னா அது கை காலை ஆட்டுச்சுனாலே இஷ்டத்துக்கு எல்லா பட்டனும் கிளிக் ஆகிடும், என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாது. ஸோ இது ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த டச் இதெல்லாம் சரி. அப்படியே உங்களுக்கு ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அந்த லேக் இருக்காது பெருசாக, எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வரும். ஸோ கியர் ஷிஃப்ட் எனி ட்ராக்ஸ் யூ ஆர் ஃபேசிங்? நோ இது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லைக் அந்த நான் மற்ற கார் ஓட்டியிருக்கேன், அந்த காரில் இருக்க லேக் இதில் சுத்தமாக தெரியாது. ஓகே. அவங்களுக்கு கிட்டத்தட்ட டிசிடி அளவுக்கு இருக்கும், இது டார்க் கன்வெர்ட்டர் தான், பட் கிட்டத்தட்ட டிசிடி அளவுக்கு இருக்கும். ஓகே. சொல்லுங்க, மண்டே என்ன ஆச்சு உங்களுக்கு? மண்டே இந்த இடத்துல மண்டே மட்டும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மண்டே வந்து சர்வீஸ் ரோடு தானேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு யூட்டர்னை போட்டு ஆப்போசிட் சைடில் வந்தேன். ஓகே. உடனே ஒரு போலீஸ்கார் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, திடீர்னு வண்டியில் வந்தார். திடீர்னு வந்து என் முன்னாடி குறுக்க மறைச்சிட்டு இறங்கிட்டு 1500 ரூபாய் ஃபைனிங் சொன்னார். பட் ஆனால் அங்கே சைன் போர்டே இல்லைல்ல, நோ யூ டர்ன் போடவே கூடாதுன்ட்டு. ஏன்னா நான் இன்னைக்கும் பார்த்தேன், நோ இல்லவே இல்லை. ஆக்சுவலி சர்வீஸ் ரோட பர்பஸே வந்து இது சொல்றீங்களா? இங்கடா இப்போ ஸ்ட்ரைட்டா போனா ரைட் சைடுல போட முடியும். இந்த சர்வீஸ் ரோட்ல சொல்றேன். ஓ, இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இங்க யூ டர்ன் போட்டிங்களா? ஆமா, எல்லா காரும் தான் யூ டர்ன் போடுறாங்க. அப்படிதான் நான் நினைச்சேன். இன்னைக்கு வந்து மிஷின்ஸோட இருந்தாங்க கையில. என்ன ப்ரோ இப்பாங்கல்ல போட மாட்டேன், போர்டு போடாம உங்களுக்கு 1500 ரூபாய் ஃபைன் போட்டதால உங்க மனசு. அதுவும் மண்டே மார்னிங் ஒர்க் டென்ஷன்ல வரும்போது, ஒர்க்குள்ள வரும்போது கரெக்டா அதுவும் ஒர்க் டென்ஷன் தானே போயிட்டு இருக்கு. 2 நாள் தானே பாக்குது, அதெல்லாம் தெரியாது. மண்டேனாலே அடிப்போம். போட்டி போறாங்க பர்றா. இதெல்லாம் பார்த்தா என்ன, இவங்கள பிடிக்க மாட்டாங்க, எவன் தலையில கேனையான்னு எழுதி விட்டிருக்கோ அவனை தான் பிடிச்சி ஃபைன் போடுவாங்க.